நீ ஒரு பெண்ணே இல்ல அப்படின்னு வெறும் 46 நொடியில போட்டியை நிறுத்தி இத்தாலி ஒலிம்பிக் வீராங்கனை கதறி எழுத காட்சி உலகம் முழுக்க சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த சம்பவம் பத்தி உலகமே இப்ப பேசுறதுக்கு என்ன காரணம், அப்படி என்னதான் நடந்துச்சு? 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல பெண்களுக்கான 66 கிலோ எடைப்பிரிவு குத்துச்சண்டை 16வது சுற்று போட்டியானது நேத்து நடந்துச்சு. இது குவாலிஃபயர் போட்டி. இந்த போட்டியில இத்தாலியை சேர்ந்த ஏஞ்சலா கர்னினி, அல்ஜீரியாவை சேர்ந்த இமானை கெலிஃப் 2 பேர் மோதினாங்க. இந்த போட்டி ஆரம்பிச்ச 46வது நொடியிலேயே இமானை கெலிஃப் ஏஞ்சலா கர்னியின் மூக்குல ஒரு பஞ்ச் வச்சிருக்காங்க. இதனால ஏஞ்சலா கர்னியின் மூக்குல பயங்கரமா சொட்ட ஆரம்பிச்சிருக்கு. இமானை கெலிஃபோட ஒரு பஞ்சிலேயே தடுமாறிய ஏஞ்சலா கர்னி அந்த இடத்திலேயே போட்டியை முடிச்சுக்கிட்டாங்க. பாதியிலேயே ஆட்டத்தை நிறுத்திட்டாங்க. அதோட என்னோட போட்டியாளர் இமானை கெலிஃப் பெண்ணே இல்ல, அவங்க ஒரு ஆண் தன்மை கொண்ட அவங்க கூட என்னால போட்டி போட முடியாது அப்படின்னு நடுவர்கிட்ட கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிருக்காங்க. உடனே இமானை கெலிஃப் ஜெயிச்சிட்டாங்கன்னு கையை உயர்த்தி நடுவர் அறிவிச்சாரு. இத கண்ட ஏஞ்சலா கர்னி களத்திலேயே விழுந்து அட தொடங்கியிருக்காங்க. இந்த சம்பவம் ஒலிம்பிக்ஸ்ல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த போட்டி முடிஞ்சு வந்த ஏஞ்சலா கர்னி ஒரு பேட்டியும் கொடுத்திருக்காங்க. அதுல கண்ணீரோட பேட்டி அளித்த ஏஞ்சலா கர்னி, இது மாதிரி பஞ்ச் நான் இது வரைக்கும் எதிர்கொண்டதே இல்ல, ரொம்ப வலிமையா இருந்துச்சு, என்னால அந்த பஞ்சுக்கு அப்புறம் விளையாடவே முடியல, நில குலைஞ்சு போயிட்டேன். இமானை கெலிஃப் ஆண் தன்மை அதிகம் கொண்டவர், அவர் பெண் தன்மை கொண்ட எனக்கு எதிரா போட்டியிட வச்சது நியாயமே இல்ல. நியாயம் கேட்டுதான் நான் போட்டியில இருந்து பாதியிலேயே வெளியேறினேன். என் நாட்டுக்காக விளையாட வந்த எனக்கு இப்படி ஒரு அநீதி நேர்ந்து நான் பாதியிலேயே வெளியேறுவது மிகுந்த மனவலியை எனக்கு தருது. இதற்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டும். ஒலிம்பிக்ஸ் கமிட்டி இது குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு ரொம்ப மனவேதனையோட கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஸ்டாண்ட் வித் ஏஞ்சலா கர்னின்னு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகி எல்லாரும் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த உலக சாம்பியன்ஷிப் தொடரிலேயே இமானை கெலிஃப் ஒரு பயாலஜிக்கல் ஆண் என்ற சர்ச்சை வெடிச்சது. அப்போ இமானை கெலிஃப் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அந்த டெஸ்ட்ல அவங்களுக்கு ஆண் தன்மை அதிகமா இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் அதிகமா இருக்குன்னு சொல்லி முடிவு வந்துச்சு. சோ அந்த கமிட்டி இமானை கெலிஃப தகுதி நீக்கம் பண்ணி அதிரடி காட்டினது இந்த சமயத்துல குறிப்பிடத்தக்கது. ஒரு சிலர் இமானை கெலிஃபுக்கு ஆதரவாகவும் கருத்துக்கள் பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. பொண்ணா பிறந்து பொண்ணா வளர்ந்து போட்டிக்கும் பொண்ணாவே தான் வந்திருக்காங்க, ஹார்மோன் லெவல் மட்டும் அதிகமா இருக்குன்னு சொல்லி அவங்கள புறக்கணிக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நெட்டிசன் ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருக்காங்க.